சவுத் இந்தியன் பேங்க் நேத்து ஒரு 11% வந்து ஏறி இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸா எந்த ஒரு சேஞ்ச் இல்ல. அவங்க சொன்ன பிளான்ல போய்க்கிட்டே இருக்காங்க. பட் ஆனா நேத்து எதனா ஒரு ஸ்பெஷலான நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த நியூஸும் வந்து கிடையாது. ஐசிஐசிஐ டைரக்ட் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரீசன்ட் சர்ச்சுக்கு வந்த ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐசிஐசிஐ டைரக்ட் சொல்றது வந்து பினான்சியல் இயர் 2022யும் 25 27யும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. பினான்சியல் இயர் 2022ல என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்பிஐ இருந்துச்சு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிராஸ் என்பிஐ, நெட் என்பிஐ, அண்ட் தென் அவங்களோட லோன் புக் என்னெல்லாம் இருந்துச்சோ அதோட பினான்சியல் இயர் 2025ல சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பினான்சியல் இயர் 2027 அந்த பேங்க் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து சொல்றாங்க. பினான்சியல் இயர் 2027ல அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, கார்பரேட் லோனை வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணி, அதாவது அங்கிருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இங்க ரீட்டைலுக்கும் அண்ட் தென் இங்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்கும் அண்ட் தென் கூட ஆட் ஆனா இங்க கோல்டு லோனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றது தான் இவங்களோட பிளானா வந்து இருக்கு. 42% இப்போதைக்கு கார்பரேட் லோன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 42% குறைச்சு 35% பினான்சியல் இயர் 2027ல கார்பரேட் லோன் வந்து வைக்கணும். சோ மீதி அந்த 7% குறைக்கிறாங்களா, அது எல்லாத்தையும் இந்த ரீட்டைல் அண்ட் தென் எஸ்எம்இ அண்ட் தென் கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பினான்சியல் இயர் 2027க்குள்ள பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நடக்கிற ஒரு ரீசன்னால இது எல்லாமே நடந்துட்டு வந்து பெர்ஃபெக்ட்டா இதனாலே இந்த ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. மத்தபடி எந்த ஒரு ஸ்பெஷலான நியூஸும் வந்து கிடையாது. அக்டோபர் 16ஆம் தேதி தான் இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வருது. சோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த Q2 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இதை தாண்டி எந்த ஒரு நியூஸும் கிடையாது. இதோட அந்த ஒரு பிரைஸ் டிஸ்கவரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து தேடிட்டு இருக்கு. சோ அது கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம்.